வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படமான கஜான் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்ள பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் திரைப்படமாக வந்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அண்ட் படத்தில் வேதிகான்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதைன்னு எடுக்கும்போது ஒரு மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு வனப்பகுதி. இந்த வனப்பகுதிக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கெல்லாம் உயிர் திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா அந்த வனப்பகுதியில் தான் ஒரு புதையல் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அந்த புதையலை தேடி நிறைய கும்பல் அங்கே போகிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரியெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து வேதிக்காக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதை எழுதின ஆத்தரை வந்து பார்த்திங்கன்னா தேடி வராங்க. அண்ட் இந்த புத்தகத்தை எழுதின அந்த எழுத்தாளரும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புத்தகத்தையும் மேலும் எழுதவே இல்லை இந்த 30 வருஷத்தில். எதனால் இந்த புத்தகத்தோடு நிப்பாட்டினார் அண்ட் அந்த புத்தகத்தையுமே முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அங்கே மிச்சமாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வரக்கூடிய வேதியாவுக்கு என்னெல்லாம் தெரிய வருது அப்படிங்கிறத பயங்கரமாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போது கேட்கும்போதும் நல்லாயிருக்கும். ஆனால் விஷுவலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த படத்தில் காட்டப்படக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் ரொம்ப சுமாராக இருக்கும். அந்த யாழி, யானை, புலின்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிது. இதை தாண்டி ஸ்டோரி வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்டோரிக்குள்ளே ஸ்டோரின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே வந்து கழுகு கூட்டம், ஒரு பாம்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரிலாம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கிற மாதிரியான ஃபீல். ஆனால் இதான் ஹிஸ்ட்ரியான்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சொன்ன விதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி தான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லாம் போகும்போது ஸ்டோரி எங்கெல்லாமோ போய் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சுமாரான படம் தான்.